மிகப்பெரிய அசாதாரணமான பலம் கொண்டவன் ஃபிரௌன். அரசாட்சியும் மிகப்பெரிய இராணுவ படைகளையும் கொண்ட ஃபிரௌன். ஒரு முஸ்லிம் கொல்லப்படுகிற போது, ஒரு முஃமினை பிடித்து கொல்ல முற்படுகிற போது யாருக்கும் எதிர்த்து கேட்க துணிவில்லை. ஆனால் ஊரிலே ஒரே ஒருவர் ஈமான் கொண்டவர், அவர் முன்னாலே வருகிறார். ஈமானை உள்ளத்துக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார் அந்த நபர் வந்து பொது வெளியில நின்று கேட்கிறார், அத்தக்துலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் என்று சொன்னதற்காக நீங்கள் ஒருவனை கொல்வீர்களா என்று சப்தமிடுகிறார். குர்ஆன் அவரை பாராட்டுகிறது. ஒற்றை ஆளாய் ஒரு பெரும் சமுதாயம் சேர்ந்து கொலை மாதக செயல்களில் இறங்குகிற போது ஒரு ஒற்றை ஆளாய் எழுந்து நின்று துணிந்து கேட்கிறாரே, அந்த துணிவை பாராட்டுகிறான் அல்லாஹ் தஆலா. கஅபத்துல்லாஹ்வினுடைய முற்றத்திலே வைத்து உக்பா என்பவன், உக்பத்து பின் அபீ முஹைத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய கழுத்திலே துண்டை போட்டு அவர்களை கொலை செய்ய இருக்கிய போது ஓடோடி வந்து குறுக்கே நின்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனில் உள்ள அதே வார்த்தையை கேட்டார்கள், அத்தக்துலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் என்று சொன்னதற்காக நீங்கள் ஒரு ஆளை கொல்வீர்களா? இந்த முஹம்மதை கொல்வீர்களா? ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டியான சமூகம் சேர்ந்து ஒரு தவறை செய்கிற போது அந்த தவறை எதிர்த்து ஒற்றை ஆளாக இருந்தாலும் களமாட வேண்டும் என்பதை இந்த ஆயத்துகள் எல்லாம் சொல்லித் தருகிறது. நமக்கு எதற்கு வம்பு என்று ஒதுங்கி போகிற மனப்பான்மை நாளுக்கு நாள் உலகத்தில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நன்மையா எல்லாரும் சேர்ந்து கொள்வார்கள், தீமையா நமக்கு எதற்கு வம்பு. மார்க்கம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஜிஹாத் எது தெரியுமா? அநியாயக்காரர்களுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்து பேசுவது, உண்மையை எடுத்து உறக்க சொல்லுவது. இது உலகத்தில் இருக்கிற ஜிஹாதுகளில் எல்லாம் பெரிய ஜிஹாத். அடிக்கடி நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள் உலக பிரபலமான பொன்மொழிகளிலே ஒன்று நாம் செவிமடுத்திருக்கிறோம். ஒரு அநியாயத்தை, ஒரு மானக்கேடான காரியத்தை, ஷரியத்திற்கு புறம்பான விஷயத்தை கண்ணால் காணுகிற போது அதை கையால் தடுக்க வேண்டும், முடியாவிட்டால் நாவால் தடுக்க வேண்டும், கடைசிக்கு உள்ளத்தாலாவது வெறுக்க வேண்டும். அது கூட இல்லை என்றால், அதுதான் கடைசி ஈமானின் கடைசி பகுதி. அதுவும் கூட இல்லை என்றால் அவன் ஈமான் இல்லாதவன் அல்லது ஈமான் சரியில்லாதவன் என்பது அதற்கு பொருள்.